ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சாம்பார் வெஞ்சனம் எது இல்லைனாலும் ரசம் இருந்ததுன்னா போதுங்க, 2 தட்டு சாப்பாடு அசால்ட்டாக சாப்பிடலாம். சிம்பிளாக சக்கராக ஒரு ரசம் வச்சுருவோமா, அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் நிறைய விதத்தில் ரசம் வைக்கலாம். இன்றைக்கி ஒரு மெத்தட் நான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்காக. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈஸியான ஒரு மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சிம்பிளான ரசம் செய்கிறதுக்காக நான் 3 பழுத்த தக்காளியை நல்லா கழுவிட்டு மேலே தண்டை எடுத்துட்டு குறுக்க நெடுக்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 பல் பூண்டு தட்டி சேர்த்தாலும் சரி, நம்ம அரைக்க தான் போகிறோம், முழுசாக சேர்த்தாலும் சரி, உங்களோட விருப்பம் தான். அதுக்கப்புறமா சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம என்னதான் ரசப்பொடி சேர்த்தாலும் இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குற டேஸ்ட் வராதுங்க. எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்க போகிறது வேக வச்ச பருப்பு என்கிட்ட இருந்தனால நான் நல்லாவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்படி உங்ககிட்ட வேக வச்ச பருப்பு இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருங்க ஒரு 2 ஸ்பூன் பருப்பை, அதை சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். 3லேருந்து 4 வரமிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது ஸ்டெப் 1ங்க. ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா, நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிட்டு தோல் சக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரசம் தாளித்து விட்டுறலாம். என்ன தான் பேனில் தாளித்தாலும் இட்லி சட்டியில் ரசம் சாலிக்கிற சுகமே தனிங்க. ஸோ இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு 1 வரமிளகாய் என்னோடய ஸ்டைலில் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே பச்சை கருவேப்பிலைங்க. அது எண்ணெயில் பொரியும் போது ஒரு வாசம் வருமே, அம்மாடியோ. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து அந்த விழுதையும் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போக கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகுங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கூட போய் வேறு வேலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்களேன், பப்ளிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்தில் நம்ம மெயினாக சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியண்ட்டில் ஒன்று மஞ்சள் தூளுங்க. ஸோ கிருமி நாசினி நான்வெஜ்லேருந்து ஒரு வெஜ்ஜிலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம எதில் முடியுமோ அதில் சேர்த்துடணும். கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான பாதி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரணுங்க. உங்களுக்கு ரசம் தண்ணியெல்லாம் சேர்த்தப்புறம் தான் கொதிக்கக்கூடாது. பச்சை வாசனை போக விழுதெல்லாம் நல்லா கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். புளியோட பச்சை வாசனை போகவும் நல்லா கொதிச்சு வரணுங்க. பாருங்கள், சூப்பராக இப்போ கொதிச்சு மலன்னு கொதிக்கிற டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ புளி சேர்த்துருக்கீங்களோ எவ்வளோ உப்பு சேர்த்துருக்கீங்களோ எதுவுமே கூட தெரியாத அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை மேலே தூவிக்கலாம். ஸோ நம்ம ட்ரையாக வறுத்தது ஒரு வாசனை கொடுக்கும், பச்சையாக அப்படி சேர்க்கும் போது இன்னொரு வாசனை கொடுக்கும். கூடவே கட்டி பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் ரசத்துக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க. சேர்த்து நல்லா கலக்குன்னு கலந்து விட்டுக்கலாம். பாருங்களேன், அது சுற்றும் போதே அப்படி நாக்கு ஊறுது இல்லையா. ஸோ இதுதான் முக்கியமான இடம். பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிடக்கூடாது. இப்படி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே நல்லா ஒரு கிண்டி விட்டு ரசத்தை ஆஃப் பண்ணிடணுங்க. நான் சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன் ரசத்தில் எப்போவுமே. வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு, மறக்காமல் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி பாருங்களேன். உங்களோட ரசம் நீங்கள் எப்போவும் வைக்கிறத விட டபுள் ட்ரிப்பிளாக சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக மோரோட ரசத்தை ஊற்றி குடிச்சு பாருங்களேன், சுவை அட்டகாசமாக இருக்கும். இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என்னோடய ஸ்டைல் ரசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன். தேங்க்யூ, பாய் பாய்.